ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, கஷ்டம், கவலை, பிரச்சனைகள்னு நிறைஞ்சிருந்த உன்னுடைய வாழ்க்கையானது இப்போது இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சின்னு மாறும்படி உன் விதி மாறத்தான் போகுது. உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதையும் நீ எதிர்பார்த்தது போலவே செஞ்சு கொடுத்து உன்னை இக்கட்டான இந்த சூழ்நிலையில் காப்பாற்றுவதற்காக உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதுமே எல்லாமே மலிவாக கிடச்சிட்டா இந்த மனிதர்களுக்கு மதிப்பு தெரியாது. அப்படிதான் நீயும் யாருக்குனாலும் எதுனாலும் உடனே ஓடி போய் நிற்கிறனால உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் புரிஞ்சு கொள்ளாமல் உன்னை அலட்சியமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நீ அரிதாக கிடைக்கக்கூடிய ஆளாய் மாறிவிடு. அதுக்கப்புறம் அவங்களே தானாக உன்னை தேடி வருவாங்க என் தங்கமே. கொஞ்சம் பொறுமையாக இரு. இத்தனை நாளாக நீ எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் உனக்குன்னு ஒருத்தர் கூட நல்லது செய்யவும் இல்லை, நல்லது நினைக்கவும் இல்லை. ஆனால் இப்போது எல்லாமே சரியானபடி நல்ல முறையில் நடக்க போகுது. உனக்கான விஷயங்களையும் சரியான காரணத்தோடு நல்ல விதத்தில் நான் நடத்தி முடிக்க போகிறேன். உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்தால் போதும். உனக்கு வேண்டியதை எல்லாம் இந்த சாயப்பா நான் செஞ்சு தருவேன் என் தங்கமே. நீ ஒரு கண்ணாடியாக இருக்கிறியோ இல்லையோ, அடுத்தவங்க செய்யக்கூடிய செயலை நீ அப்படி பிரதிபலிக்கிறாயோ இல்லையோ, ஆனால் இந்த காலம் என்பது ஒரு கண்ணாடியாகத்தான் இருக்குது. நீ உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சிறியோ அதுதான் கண்ணாடியாக மீண்டும் உனக்கே பிரதிபலிக்கும். நீ அடுத்தவங்களுக்கு அன்பை கொடுத்தினா உன் வாழ்க்கை அன்பு நிறைந்ததாக மாறும். அடுத்தவங்களுக்கு நன்மை செஞ்சினா உன் வாழ்க்கையில் எல்லாரும் உனக்கு நன்மை செய்தவர்களாக மாறும்படி உன்னுடைய தலைவிதியே அழகாய் மாறத்தான் போகுது. யாரிடமும் அழுகு தெரியாமல் இல்லை, கண்ணீரை மறைச்சி வச்சுக்கிட்டு எல்லார் மேலேயும் அன்பா பாசமாக இருந்த உன்னை எல்லாரும் அலட்சியம் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அன்பை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல தெரியாமல் எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுறதுக்காக உன்னை மறந்து நீ ஓடிக்கிட்டு இருந்ததானே. சிரித்து சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த நீ இப்போது சிரிக்கக்கூட மறந்த நிலையில் சிந்தனையிலேயே ஆழ்ந்து இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும், நம்ம எப்படி நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆழ்ந்த சிந்தனையில் ஆராயக்கூடிய ஆளாக மாறிட்ட. கரண்டு முரடான எண்ணமோ குணமோ உனக்குள்ள கிடையாது. இருந்தாலும் யாராவது ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா உடனே கோபத்தை வெளிக்காட்டி விடக்கூடாத ஆளாக நீ இருப்பதால் தான் இப்போதும் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக உன்னை நெருங்கி வந்தும் கூட வாய்ப்புகள் தவறி போகுது. அன்புக்காக எங்கும் என் இதயம் கொண்ட செல்ல பிள்ளையே, நான் உனக்கு அன்பை தர்றேன். உனக்கு தேவையான ஆறுதலையும் நிச்சயமாக தருவேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் தலைவிதியையும் நான் மாற்றி எழுதிட்டேன். இப்போல்லாம் கொஞ்ச காலமாக நீயாவே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஏன்னா உன் மனசுக்குள்ளே அவ்வளவு கவலைகள் நிரம்பி போய் கிடக்குது. வாய் திறந்து யாரிடமும் போய் எதையும் கேட்கறதுக்கு தயங்குற உனக்கு என்ன தேவைங்கிறது என்கிட்ட மட்டும்தானே சொல்கிறேன். உன் மன கோரிக்கைகளையும் உன் வேண்டுதல்களையும் அறிந்த நான் அதை நிச்சயமாக செஞ்சு தர்றேன். நடக்கவே நடக்காமல் போயிருமோ நீ நினச்சி பயந்துக்கிட்டு இருக்க விஷயத்தையும் நான் உனக்கு முடிச்சு தர்றேன் என் தங்கமே. இதுவரைக்கும் எவ்வளவோ துயரங்களை கடந்து வந்து விட்ட உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு பொற்காலமாக தான் இருக்க போகுது. வீணாக தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசிக்க வேணாம். தானாக எதையும் கொடுப்பதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ தயங்கி தயங்கி நிற்க வேண்டாம் என் செல்லமே. உனக்கு ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்துருச்சுன்னா உடனே அதுக்காக கவலைப்பட்டு அழுது புலம்புன்னு நான் சொல்லியிருக்கேனா? நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? எப்போதுமே தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கேன், நீ தைரியமாயிரு. உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கேன் தானே. பிறகும் ஏன் இப்படி தயங்கி தவித்து குழம்பி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்படுகிறாய் என் தங்கமே? சிரமத்தின் எல்லைக்கே நீ போனாலும் அங்கேயும் நீ என்னை நம்புனினா நான் உனக்காக வந்து உன்னை காப்பாற்றுவேன். அப்படி இல்லைனாலும் அந்த சிரமத்தை சமாளித்து எப்படி கடந்து வெளிவரணும்னு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. உன் தலைவிதி, அதனால் நீ இப்படி தான் கஷ்டப்படணும், இப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கும்னு சொன்னவங்கள்ட்டெல்லாம் போய் இப்போ சத்தம் போட்டு சொல்லு. என் கூட என் சாயப்பா இருக்காரு, அவர் என் தலைவிதியை மாற்றி எழுதுவார், என்னை புகழின் உச்சிக்கு கொண்டு வருவார். அப்போ நீ இவங்க வந்து எனக்கிட்ட பணிஞ்சு நிற்பீங்கன்னு சொல்லி தைரியமாக வெளியே வா என் செல்லமே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா. உன் சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கை நிலைமையும் மோசமாகும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். உன் கூடவே இருக்கிற நான் சொல்கிறேன். என் உதவியோடும் என் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நீ வெற்றி பெறத்தான் போகிற. அதற்கான முயற்சிகளை மட்டும் சரியாய் செய்து வா. ஓம் சாய்ராம்.